எதிர்நீச்சல் ஈஸ்வரி பிக் பாஸ்க்கு போக போறாங்களா? அப்படிங்கிற மாரியான ஒரு கேள்வி தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சன் டிவில ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு நாடகமா எதிர்நீச்சல் சீரியல் இருக்கு. அண்ட் அதோட முதல் பாகத்த தொடர்ந்து 2வது பாகமும் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அந்த ஒரு சீரியல்ல ஈஸ்வரி அப்படிங்கிற கேரக்டர் பண்றவங்க தான் ஆக்ட்ரஸ் கனிகா அவர்கள். அந்த ஒரு கேரக்டர அவங்க ரொம்பவே சூப்பரா பண்ணியிருப்பாங்க. ரசிகர்கள் மத்தியிலயுமே அந்த கேரக்டருக்கு மிகப்பெரிய ஒரு இமேஜ் இருக்கு. இந்த ஒரு நிலையில கனிகா அவர்கள் இந்த சீரியல விட்டு விலக போறாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் போய்க்கிட்டு இருக்கு. மேலும் இந்த சீரியல விட்டு அவங்க விலகுறதற்கு இதுதான் காரணம் அப்படின்னு ஏகப்பட்ட ரீசன் சோசியல் மீடியால உலா வந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்துல புதுசா கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னா, எதிர்நீச்சல் ஈஸ்வரி இருக்காங்க இல்லையா, அதாவது ஆக்ட்ரஸ் கனிகா, அவங்க பிக் பாஸ் சீசன் 9க்கு போக போறாங்க அப்படின்னும், அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த சீரியலை விட்டு அவங்க விலகி இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. ரசிகர்கள் மத்தியில ஃபேமஸா இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே பிக் பாஸ்ல கலந்துக்குவாங்க. அந்த வகையில சீசன் 9 வரப்போற அக்டோபர் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா இப்பயிலேருந்தே அவங்க அந்த சீரியல்ல இருந்து வெளிவந்து அதற்காக ஒரு சில ப்ரிப்பரேஷன்ஸ் எடுத்தா மட்டும் தான் முடியும். அண்ட் அந்த மாதிரியான ரீசன்ஸ்னால தான் அவங்க இப்ப பிக் பாஸ்ல கலந்துக்கிறதுக்காக எதிர்நீச்சல் சீரியல் விட்டு விலகி இருக்காங்க. மத்தபடி வேற எந்த ரீசனும் அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் தான் சோசியல் மீடியால போகுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஏன் அப்படின்னா ஒரு தரப்பு அவங்களோட சீரியல்ல கேரக்டருக்கு மவுஸ் குறைஞ்சிருச்சு, முக்கியத்துவம் இல்ல, அதனால போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு தரப்பு அவங்க துபாயில வந்துட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பிசினஸ்க்காக தான் அவங்க இப்ப இந்த சீரியல விட்டு போறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அண்ட் சமீபத்தில அவங்க பிக் பாஸ்ல கலந்துக்கிறதுனால தான் இந்த சீரியல விட்டு போறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே அவங்க இந்த சீரியல விட்டு போறாங்களா? இல்ல அந்த கதாபாத்திரத்த காப்பாத்துற மாரி வந்து தொடர்ந்து இந்த சீரியல்ல நடிக்க போறாங்களா? அப்படிங்கிறத கனிகா அவர்களே எக்ஸ்பிளைன் பண்ணா தான் உண்டு. நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை கனிகா அவர்கள் பிக் பாஸ் போறதுக்காக இந்த சீரியல்ல விட்டு போனாங்க அப்படின்னா, அந்த ஒரு கேரக்டர் யார் பண்ணா ரீப்ளேஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல யூடியூபரான டூசட்டை மாறன் அவர்கள் ரீசெண்டா கூலி படத்துக்கான தன்னோட ரிவ்யூவ அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காரு. அது இப்ப ரசிகர்களால அதிகம் பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்புல மிகப்பெரிய எதிர்பார்ப்புல கூலி படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த ஒரு படம் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் 1000 க்ரோர்ஸ் படமா இருக்கும். மேலும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இருக்கிறதுனால எல்சியூவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. பட் அந்த படம் இப்ப மிக்ஸ்டு ரிவ்யூஸ் பெற்று வந்துட்டு இருக்கு. இதை தொடர்ந்து ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்களோட படங்களை கடுமையாக விமர்சித்து வந்துட்டு இருந்த பிரபல யூடியூபரான ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் இன்னைக்கு காலையில படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட சோசியல் மீடியா பேஜில் லோகேஷ் கனகராஜுக்கு கை கொடுக்குற மாதிரியான ஒரு இமேஜ் தான் ஷேர் பண்ணியிருக்காரு. குறிப்பா கமல் அவர்கள் லோகேஷ்க்கு கை கொடுக்குற மாதிரியான ஒரு இமேஜ். இதன் மூலியமா படம் நல்லா இல்ல அப்படிங்கிறத தான் அவர் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது அவங்களோட கண்ணோட்டத்தை பொறுத்து. நீங்க கூலி படம் பார்த்துட்டீங்களா? படம் எப்படி இருக்கு? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல அதையும் சேர்த்து ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.